வாய்ப்பு கேட்டு நடிக்கிறானுங்க, கொடுத்தா நடிக்க மாட்டேங்கிறானுங்க. நந்தானா தளபதிக்கு ஏதாவது கதை பண்ணியிருக்கேன் கேள்விப்பட்டேன். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? உட்காரு சொல்லு. தம்பி கொஞ்சம் அப்படி இரு. கதை லீக் ஆயிரும். லைனை மட்டும் சொல்றேன். ஃபுல் யூத் லவ் ஒரே ஷாட்ல சொல்றேன். தமிழ் சினிமாவே சும்மா அதிர போகுது. திலீப்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரேயா பின்னாடி பார்த்துக்கிட்டே லவ் பண்றா. திலீப் அப்படியே திரும்புறாரு. காந்த பார்வையில சும்மா நொறுங்கி போறா. அவ கிட்ட வர்றா. ஒரே ஷாட். முகத்தோட முகம், உதட்டோட உதடு. அதை புரிஞ்சுக்கிட்டு திலீப் உதட்ட கடிச்சிடுறாரு. அந்த பொண்ணுனா ஓகே. இதுக்கு ஸ்ரேயா ஒத்துக்குமா? சார் உதட்ட சார் கடிச்சுக்கிறாரு. அதுக்கு ஸ்ரேயா என்ன ஒத்துக்கிறது? ஆர்ட் பிலிம் பண்ணிருக்க. ஒரு 5 வருஷம் நல்லா டெவலப் பண்ணு, அப்புறம் டேட் தர்றேன். நிமல் பிரசாத் லேபில் தான் டெவலப் பண்ணணும். வேலையை பாருடாடே. பாரதேஷ் நீ வாடா. இந்த கதை லீக்கு வேற ஆகுதா? இதோ சந்தானம் வராரு, என்னன்னு கேட்போம். என்னாச்சு சந்தானம்? சார் வர மாதிரி தெரியலையா? இப்போ ஒரு புது பிரச்சனை. என்ன? முஸ்தபா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவன் எப்படி என்ன அடிக்கலாம்னுட்டு சீன் பேப்பரை கிழிச்சு போட்டாரு திலீப். அதுக்காக அவன் அடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சனா வருவாரு? எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். படமும் முடிய போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி படத்தை முடிச்சிடலாம் சரவணா. சரி வரட்டும். நோ 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 இந்த கூல் ட்ரிங்க்ஸ், கார், பைக் இந்த மாதிரி விளம்பரம் நான் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ கூட குடி தண்ணீர், பியூர் ட்ரிங்கிங் வாட்டர், இப்படி ஒரு விளம்பரம் தான் முடிச்சேன். குட். தண்ணியும் அரிசியும் தான் தமிழனுக்கு முக்கியம். அதை நல்லா தெரிஞ்சவர் தான் திலீப் காந்த் சார். வெரி குட். அப்ப எந்த மாற்றமும் இல்லை. இனிமே அந்த மாதிரி படத்துல தான் திலீப் சார் நடிக்கணும். அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். 2009ல இருந்து சாதகம் பேச ஆரம்பிச்சிருது. பணிக்கரே சொல்லிட்டாரு. You should have a vision. Yeah. Vision. பிரபா ஜூமன். கரெக்ட். சரி, நான் தளபதியை பார்த்துட்டு வரேன். ஓகே. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ரெடியா இருக்காங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாக்க கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டுவாங்க. Why not? தலைவா, என்ன சந்தானம்? நீங்க ரெடினா அங்க எல்லாரும் ரெடி. சீன் கொடு. சந்தானம் தலைவா, இதுல ஹீரோயினோட அப்பா சிட் ஃபண்ட்ல எல்லாத்தையும் எழுந்து கடைசியில பைத்தியம் ஆயிடுவார் இல்லையா? ஆமா தலைவா. அங்க ஹீரோயின் தனக்கு யாரும் இல்லைன்னு போது இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு ஹீரோ வந்து என்ன மறந்துருன்னு சொல்றான். நான் என்ன இந்த படத்துல வில்லன்? அது இல்ல தலைவா. வில்லன் ஏண்டா முழு கதையும் படிடான்னு சொன்னல. தலைவரே மொத்தமா கதையை மாத்திட்டாங்க தலைவரே. நம்ம கிட்ட சொன்ன கதை இது இல்ல, வேற என்னென்னமோ எடுக்கறாங்க. சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. பாரு, திலீப் சாரோட ஆடியன்ஸ் எல்லாம் லேடி ஆடியன்ஸ். இந்த மாதிரி படம் எடுத்தா காரி துப்பாங்க தெரியுமா? தலைவா, நீ எதுவும் பேச வேண்டாம். இனிமே எடுக்க வேண்டிய முழு கதையையும் கிளைமேக்ஸும் எனக்கு வந்து படிச்சு காட்டணும். அப்பதான் ஷூட்டிங். கரெக்ட். போய் உன் டைரக்டர் கிட்ட சொல்லு. பேக் அப். போடா. இவங்களுக்குலாம் ஏன் டேட் கொடுக்குறீங்க? சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா பேருக்கு பின்னாடி காந்த சேர்க்கணும். கட்சி ஆரம்பிக்கணும்னா கழகத்தை சேர்க்கணும். ஏற்கனவே ஒன்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. கரெக்ட். நீங்க அரசியலுக்கு போகணும்னு முடிவு பண்ணதுனால ஒரு பொண்ணை காப்பாத்தினது, குடும்பத்தை காப்பாத்தினது அதெல்லாம் போறோம். இன்னுமே நடிக்க போற படத்துல தேசத்தை காப்பாற்றணும், ராணுவத்தை காப்பாற்றணும். அவ்வளவு ஏன் இந்த பாகிஸ்தான் ப்ராப்ளத்தை நீங்க தான் சால்வ் பண்ணணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வரப்போற படத்துல சைனாவோட எல்லா பிரச்சனையை பத்தி பேச போறோம். என்ன? ஆமா, சீனாவுக்கு ஒரு நட நேரில் போயிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனையை பேசுறதுக்கு சுலபமா இருக்கும். Come in. ஏய், நீ மேல உட்காரு. உட்காரு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சந்தானம். Sorry, 10 minutes boss. Well, படிச்சு காட்டு. உங்ககிட்ட சொன்ன கதையை தான் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். எதையும் மாத்திடல. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாத்திரதா மாத்திடலாமே. படம் முடியும் போது இப்போ எதையாச்சும் திருத்தணும்னா இது வரையில எடுத்ததையும் திருத்தணும்ல. வேண்டியதில்லை. நீங்க எடுக்கிற படத்தை யார் வேணா திருத்தலாம். கடைசியில் தியேட்டர் ஆபரேட்டர் எல்லாத்தையும் வெட்டி எறியலையா? சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வெட்டி எறியறதுக்கும் திருத்துறதுக்கும் இதுல எதுவும் இல்லை. நீ நினைக்கிற படத்தை எடுக்கிறதுக்கு நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ண டைரக்டர் இல்லப்பா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். உங்ககிட்ட நான் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
சாரி தலைவா பாஸ் நீங்க இருங்க பாஸ், நீங்க உட்காருங்க பாஸ். ஏண்டா நீ சினிமால என்ன புடுங்கிட்டியா? யார்கிட்ட வந்து என்ன பேசுற? வார்த்தை அளந்து பேசுறேன். அளந்து பேசுற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலடா. ஹாலிவுட் ஆக்டிங் நடிக்க தெரியாது, ஓவர் ஆக்டிங் பண்றாங்க நடிகர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீங்க என்ன கேமரா கண்டுபிடிச்சீங்களா இல்ல ப்ரொஜெக்டர் கண்டுபிடிச்சீங்களா? எதை கண்டுபிடிச்சீங்க? சொந்தமா யோசிச்சு எழுதுற யோகியதை இல்ல. டிவிடின்னு ஒண்ணு இல்லன்னா பாதி பேர் டைரக்டர் கிடையாதுங்க. இத பார், என் நாட்டுல ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் நடிக்க தெரியாம நின்னாலும் நடிகன் தான்டா ஒரிஜினல். சூப்பர். நீ எப்படா என்ன ரசிச்சிருக்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் இல்லாம நீ இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் நினைச்சேன்னா நீ இல்லாம இந்த படத்தை எடுத்து முடிப்ப. அந்த ஸ்டார்ட் கட்ட நான் கூட சொல்லிட்டு போயிருவேனே. இத பாரு, நீ இன்னும் யாருக்கும் தெரியாத அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் சாதிச்சவன். போடா வெளியே. போ. நெற்று கண்ணை திறக்கிறது பாக்குறதுக்கு இல்ல, எரிக்கிறது. ஐயோ சார், டேவிட் சார், திலீப் சார் சென்னைக்கு போயிட்டாரு சார். போயிட்டாரா? என்ன மன்னிச்சிருங்க சார். சரவணன் டைரக்ட் பண்ண அடிக்க மாட்டேன். நான் சொல்ற டைரக்டர் வச்சு நீங்க ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணாதான் படத்தை முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார். அவரு சென்னைக்கே போயிட்டாரு சார். ப்ரொடியூசர் கோவமா கிளம்பி பேக்கப் பண்ணி வாங்கடான்னு சொல்லிட்டு